அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், திமுக வட்டச் செயலாளர் கோட்டூர்புரம் சண்முகம் ஆகியோர் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். யார் எல்லாம் பதவியை தவறாக பயன்படுத்தி உள்ளனர்? போலீசாரின் கையை கட்டி போட்டார்கள். 24ஆம் தேதி ஞானசேகரனை விடுதலை செய்து ஆதாரங்களை அழிக்க யார் எல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்களும் குற்றவாளிகள்தான். அதில் யார் அந்த சார் என்பவர் மறைந்து இருக்கிறார். ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி, தீர்ப்பு கொடுத்திருக்கிறீங்க, துரிதமா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறீங்க, 30 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறீங்க. எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இருந்தும் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துளிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது. பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு. இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம், எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. எதற்காக 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார்? இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா. சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா. சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலீங்க. ஞானசேகரன் 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுறாங்கன்னா இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, என்ன காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயரதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல, 8:59க்கு சாயந்தரம் போன் பண்றார் கோட்டூர் சண்முகம், டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07க்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24ஆம் தேதி இரவு. ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். 24ஆம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள்? என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான். அதுலதான் அந்த யார் என்கின்ற சார் ஒளிஞ்சிருக்கிறார்.